பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேம்? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு. உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாத சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் விரைய சனி, 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்களை செய்ய போறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு, நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். தனுசு ராசி குரு 8ஆம் இடத்துக்கு வர போறாரு. சோ அஷ்டமத்து குருவால ஏதாவது பயம் இருக்குமா, பயப்படலாமா, இல்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமா? இல்லம்மா, பொதுவா பாத்தீங்கன்னா ஓடினவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு 8ல குரு அப்படிம்பாங்க. இது ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு. அதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. மொத்தமா 2 திருடன் போனாங்களாம். ஒரு திருடன் என்ன பண்ணானா எல்லா இடத்துலயும் இருக்கிறத மொத்தமா அந்த திருடன் இன்னொரு திருடன் கிட்ட பேக்கப் பண்ணி கொடுத்து வெளி வரைக்கும் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு, நான் இன்னொரு ரூம் மட்டும் நம்ம திருடாம இருக்கல, அதை நான் போய் பாக்குறேன், நீ இதை பத்திரமா கொண்டு போய் சேர்த்து அப்படின்னானா. அந்த மாதிரி சேர்த்தி அனுப்பிச்சான் பாத்தீங்களா. அந்த ஆட்டோல போனவனுக்கு 9ல குருவான். இவன் அந்த ரூம்குள்ள போகும்போது அலாரம் அடிச்சு மாட்டிக்கினானா. இவனுக்கு 8ல குருவான். அவன் போனவன் இவன் வரவே இல்லைன்னு அவன் பக்கவசத்தில் ஆயிட்டான். இவன் மாட்டிக்கினான். இதுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. ஓடினவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு 8ல குரு அப்படின்றதுக்கு. அப்ப 8ல குரு வரும்போது நம்ம 4 பக்கமும் ட்ராப் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது உண்மைதானா? இது இப்ப நம்ம அப்படி உண்மையை எடுத்துக்கணும்ன்ற அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா 2 பக்கமும் உங்களை சேஃப் கார்ட் பண்ற மாதிரி இருக்கு. குருனோட நேரடி பார்வை விருச்சிகத்துல இருக்குமா, அதே மாதிரி குருனோட நேரடி பார்வை மகரத்துல இருக்கு. 2 பக்கமும் உனக்கு குருனோட பார்வை இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப நீ நடுவுல இருக்கு, பெருசா கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல உனக்கு பாவ ரீதியா சொல்லணும்னா 2, 4, 12ல குருனோட பார்வை. அதான் 12, 2 பாவத்திலயும் குருனோட பார்வை இருக்கு. அப்ப நீ ஃபர்ஸ்ட் விஷயம் பயப்பட வேண்டியதுல 8ல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்க. அப்ப திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வுகள், திடீர் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வரும். திடீர் தனப்பிராப்தி அதுவும் ஒரு பிளஸ். இதழ் மைனஸ் ஏதாவது இருக்கா, சாலிடா இருக்கு. கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எதுல கவனமா இருக்கணும்? சேர்க்கையில கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு, நான் அங்கங்க எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குங்க, இன்னைக்கெல்லாம் நாயா சம்பாதிப்பேன், குருவி சீக்கிரம் மாதிரி சேர்த்து அங்கங்க இடம் வாங்கி போடுறேன், தயவு செஞ்சு போய் பாருங்க. புரியுதுங்களா? விட்டுறாதீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து எங்க குடும்பத்துல கொடுத்தாங்க,
அந்த பூர்வீக சொத்தை நான் போய் பாக்குறதே இல்லை. தயவு செஞ்சு போய் பாருங்க. உங்க முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதை வாங்கினாங்க. அது 1 சென்ட் இடமானா இருக்கட்டும், 1 லட்சம் ரூபாய் இடமானா இருக்கட்டும், அவங்களோட கஷ்டம் அப்படின்றது இருக்கு. அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கு. போய் பாருங்க. எங்களுக்கு ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கு. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. நைட் டைம் 2 வீலர் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணும். சிம்பிள். கவனமா இருந்தா மட்டும் போதும், பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்துட முடியும். இந்த ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நாங்க எதுல கவனமா இருக்குன்னு சொல்லவே இல்லை. இதுங்கெல்லாம் சொல்லி இருந்தா நாங்க கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கோம் அப்படின்ற பேரும், அதாவது பாவமும் பழியும் எங்களுக்கு வேணாம் அப்படின்றதுக்காக சொல்றோம். புரியுதுங்களா? பிளஸ் என்ன, 2ஆம் பாவத்தை பாக்குறாரு. குடும்பத்துல காசு நடமாட்டம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். 4ஆம் பாவத்தை பாக்குறாரு. சாலிடா தனுசு வீடு கட்டும், வீடு கட்டுவாங்க. இடமாற்றம் தொழில் மாற்றம்ன்றது உண்டு. அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட், அம்மா வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். 12ஆம் பாவத்தை பாக்குறாரு. வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு படிக்க போறது, வெளிநாடு வேலை செய்ய போறது. அதே மாதிரி நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவாங்க. இங்க 8ல உட்கார்றது பெரிய மைனஸ்னா இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதுக்கும் மேல விருச்சிகத்திலயும் குருனோட பார்வை, மகரத்திலயும் குருனோட பார்வை. நம்ம ஒரு பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் காடோட போறாங்க பத்தியா? அந்த மாதிரி உங்களுக்கு முழு பாதுகாப்பா குருவே இருக்காரு, உங்க ராசியாதிபனே இருக்காரு. கவலைப்படாது. கண்டிப்பா மேம். இந்த வம்பு வழக்குகள் எல்லாம் ஏதாவது அதிகமா வருமா, இல்ல தீர்க்கக்கூடிய காலமா இது இருக்குமா மேம்? ஏற்கனவே இருந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீருமா? சாலிடா தீர்ந்து நற்பலன்கள் வந்துரும், ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வரும் அப்படின்ற வாய்ப்பு கிடையாது. அவுட் ஆஃப் த கோர்ட் நம்ம செட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வைக்கக்கூடிய மத்தியஸ்தர்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வைக்கணும். புரியுதுங்களா? இது வரைக்கும் வம்பு வழக்கு இல்ல அப்படின்னா பூர்வீக சொத்தை பராமரிங்க. இல்லைன்னா வம்பு வழக்கு வரதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் இல்ல, கொஞ்சம் பேருக்கு உண்டு. கண்டிப்பா மேம். இந்த மறைமுக எதிரிகள், ரகசிய எதிரிகள், இவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும்? இன்னமும் அது அதிகமாக வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க, ஒரு நிம்மதி எனக்கு கிடைக்கும்ன்ற நிலை வருமா? காணாம போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாதுமா. அதிகமாகறதுக்கு வாய்ப்பு, தனுசு அந்த வாய்ப்பை கிரியேட்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா காணாம போயிடுவாங்கன்றது இல்ல, தொடரும் அப்படின்னு சொல்லலாம். தொடரும் தொடரும் தொடரும். இன்னுமா இவங்க வந்து நல்ல கம்ஃபர்ட்டா இருக்க போறாங்க. வீடு கட்ட போறாங்க, வெளிநாட்டுக்கு பிள்ளைங்களாட போறாங்க, இல்ல வெளிநாட்டுக்கு இவங்களே போறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்க போது. அப்ப அவங்களுக்கு எதிரிகளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கதானே செய்யும். கண்டிப்பா. 8ல குரு வந்து அமர்றாரு அப்படின் போது புதுசு புதுசா முளைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காணாம போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தொடரும். பட் பெருசா அவங்கள பத்தி இவங்க யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அவங்களால இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படி வேணா சொல்லிக்கலாம். பட் இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா இவங்க போய் பராமரிக்கணும். கண்டிப்பா மேம். பண வரவு அப்படிங்கிறது ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, அது மூலியமா வராம ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கும். அந்த பணம் எல்லாம் இந்த காலகட்டத்துல வந்து சேரும், சாலிடா வரும். அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வுகள், அதுல இந்த இன்சூரன்ஸ், பிஎஃப் காசு, இந்த எல்ஐசி இது போட்டு வச்சிருந்ததுங்க, எங்க மாமனார் பேர்ல போட்டிருந்தது, எங்க மாமனார் இறந்துட்டாரு, அதுக்காக நாங்க நிறைய நடக்கிறோம், அதெல்லாம் வரல இவ்வளவு நாளா, அதெல்லாம் வந்து அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பா மேம். இப்ப இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம்? பொதுவா தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு நம்ம நாங்க சொல்லுவோம். எப்பயுமே தனுசுல நீ பிறந்துட்டியா, சாமி தயவு செஞ்சு சிவ வழிபாடு பண்ணு. சிவ வழிபாடு பண்ணா உன் வாழ்க்கை வேற லெவல்ல மாறும். இது நிதர்சனமான உண்மை. எனக்கு பெருசா சிவனை பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் உண்டுமா. நாங்க சுய ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லுவேன், நீங்க சிவனை கும்பிடுங்க அப்படின்பா. எங்களுக்கு சிவனை பிடிக்காதுன்னே நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அது வந்து எப்படின்னாமா, நாங்க வந்து எங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் அதனால நீ கும்பிடு அப்படின்ற இன்டென்ஷன் கிடையாது. பட் தனுசுனாலே சிவ தனுசு. அப்ப நீ சிவனை வழிபாடு பண்ண 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 உன் வாழ்க்கை மேன்மை நோக்கி போகும். அப்ப நான் சொல்லுவேன், சரி உங்களுக்கு சிவனை வழிபாடு பண்ண பிடிக்கலையா, உங்களுக்கு என்ன கடவுளை வழிபாடு பண்ண பிடிக்குது, அவங்க சில கடவுள் சொல்லுவாங்க, அங்க நீங்க வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, விழுந்து விழுந்து கூட வழிபாடு பண்ணுங்க. இங்க போய் கோயில சும்மா உட்காந்துட்டு வாங்க. சும்மா உட்காருங்க. நான் உங்களுக்கு பிடிக்கலனா கூட அங்க போய் போனை பாத்துட்டு நீ ஈசனை பாக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நீ அங்க போய் உட்காரு, உனக்கு நல்லதுன்ற. சிவ வழிபாடு மேன்மை தரும். கண்டிப்பா. தனுசு ராசிக்காரர்கள், இவங்களோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லப்பா, எங்க பாருங்க சந்தோஷம், அதை கொஞ்சம் கண்ணுல காட்டுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் தொடர்ந்து புலம்பிட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த குரு பயிற்சியாவது இவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருமா சார்? உறுதியாக. அதாவது தனுஷ் ராசிக்கு அதிபதி யாரு பாத்தீங்கன்னா குரு பகவான். சோ ராசியின் அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்தாலும் அவர் உச்சமற்று அமர்ந்தனால நம்மளுடைய தனுசு ராசிக்காரனுடைய இலக்கை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இவங்களுடைய சந்தோஷங்கள் தொலைத்ததுக்கு மிகப்பெரிய காரணமே இவங்களுடைய உதவி. இவங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, யார் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களோ, யார் யாரெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் நல்லா இருக்காங்க, அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க, அவங்க எல்லாம் உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. உயர்த்தி விட்ட ஏணி கீழே விழுந்து கிடக்கு, எத்தி விட்டுட்டு போனவங்க தான் அவங்க. அதை உயர்த்தி விட்டதுனால இவங்க அவங்க நல்லா இருக்க பார்த்து சந்தோஷப்பட மட்டும் தான் முடியும் போல. இவங்க சந்தோஷம் கடந்த காலங்களில் இல்லை. பல தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலையே நிறைய ஏற்பட்டுச்சு. அதுவும் ஒரு குருவாக
ஒரு ஆசானாக எந்த தொழில்ல என்ன வேலையில இருந்தாலும் நம்ம தனுசு ராசிக்காக அதாவது ஒளிமறைவாக எதையுமே வைக்க மாட்டாங்க. வெளிப்படையாக நான் இந்த வேலையை இப்படித்தான் கத்துக்கிட்டேன், நான் 15 வருஷம் அந்த ஃபீல்ட்ல இருக்கேன், என்னுடைய அனுபவம் இதுன்னு சொல்லி அன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தவங்க கூட கத்துக் கொடுப்பான். அது எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த வேலையா இருக்கட்டும், நான் வந்து ஒரு குருவா இருப்பேன்டா, உனக்கு நான் தான்டா குருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனுசு ராசிக்காரன் குருவாகவே இயங்குவாங்க. அப்படிப்பட்ட குருவா இயங்குனவங்கள சிஷியர்கள் யாரும் மதிக்கல. ஆனா இனிமேதான் நம்முடைய தனுசு ராசிக்கு மன ரீதியான போராட்டம் விலக போகுது, மிகப்பெரிய மாற்றம் குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா சார். வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா சார் இவங்களுக்கு? உறுதியாக. அதாவது நம்ம தனுசு ராசிக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், நம்முடைய சீஃப் மினிஸ்டர், நம்முடைய ஜனாதிபதி, உயர் ஜனாதிபதி அவர்கள், சோ இப்படிப்பட்ட எல்லாருக்குமே ஒரு எஸ்கார்ட், நிறைய எஸ்கார்ட் போட்டிருப்பாங்க. முன்னாடி பின்னாடி பாதுகாப்பு வந்துகிட்டே இருக்கும். சோ நடுவுலதான் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாமே நடந்து போவோம். காரணம் என்னன்னா பாதுகாப்புக்குரியவர்கள். சோ அப்படிப்பட்ட நிலைமைதான் நம்ம தனுசு ராசிக்கு குரு பகவான் என்ன பண்ண போறாரு, நடுவுல தனுசை உள்ள வச்சு ஃப்ரண்ட்ல மகரத்தை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா குரு பார்க்காரு, பேக்ல விருச்சகத்தை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பார்க்காரு. அப்ப நடுவுல இவங்க பாதுகாப்பா இருக்க போறாங்க. இந்த சைடுல ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப 12ஆம் இடங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு யோகம், மாநில யோகம், கடல் கடந்து போறது அப்படிங்க எல்லாமே 12ஆம் இடத்தை குறிக்கும். சோ அப்படிப்பட்ட 12ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பாக்குறதுனால நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாடு முயற்சிகள் எடுத்தாங்கன்னா உறுதியாக வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கோ, வெளிநாடு சுற்றுலா பயணம் போவதற்கோ, ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கோ ஒரு அற்புதமான காலகட்டம்ங்கிறத உறுதியா சொல்லலாம். சில தனுசு ராசி அன்பர்கள் நம்மளுடைய இந்தியாவில பிறந்துட்டு வெளிநாட்டுல இருக்கேன், நான் இங்க குடியுரிமை வாங்கன்னு ஆசைப்படுறேன், எனக்கு கிடைக்குமா, எனக்கு உறுதியா வாங்கிடுவேனா அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா இவ்வளவு நாட்களாக அவங்க முயற்சி எடுத்திருக்கலாம், தடைகள் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவங்க நிரந்தர சிட்டிசன் வாங்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக குருவின் அற்புதமான பார்வை மூலமாக நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா சார். இவ்வளவு கேட்ட வரைக்குமே அவங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு அமையுமா சார்? திடீர் அதிர்ஷ்டம் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த லாட்டரி அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு உடன்பாடு அந்த அளவுக்கு கிடையாது. சோ ஆனா திடீர் அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும்னா இவங்க இவ்வளவு நாட்களாக செஞ்ச நல்வினைக்கு ஏற்றவாறு, இவங்க செஞ்ச மற்றவர்களுக்கு உதவி செய்த அந்த நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிறைவேறும். ரொம்ப நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருட காலமாக இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது நடந்தா நல்லா இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் திடீர்னு கிடைக்கும். அதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அடைவாங்க. அந்த சந்தோஷம் இவங்களுக்கு உறுதியாகும். கண்டிப்பா சார். திருமணம் யோகம், கல்யாண யோகம் இருக்கா சார் தனுசு ராசிக்காரர்கள்? அதாவது 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே புது உறவு உள்ள வருதுன்னு தான் அர்த்தம். சோ ஆட்டோமேட்டிக்கா திருமணத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசி 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு ஆட்டோமேட்டிக்கா போய் உட்கார்றாரு, இவங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்காரு, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இவங்களுக்கு திருமண பாக்கியம் தடைபட்டிருந்தாலும் அது பலபடியும் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமண வாழ்க்கையில சிரமப்பட்டு வந்து சொல்லணும்னா திண்டாட்டம் பலவிதமான திண்டாட்டத்துல இருந்த நம்மளுடைய தனுசு ராசிக்காக கொண்டாட்டம் பலவிதமான கொண்டாட்டங்கிற மாதிரி கணவன் மனைவி ஒரு இல்லற சந்தோஷத்தின் இனிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியம் உறுதியும். கண்டிப்பா சார். இப்படி இனிமையான வாழ்க்கைக்குள்ள போக போற தனுசு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான கடவுள் வழிபாடுகளை செய்யலாம் சார்? நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இப்ப உள்ள அதாவது இந்த குரு பயிற்சி காலங்கள்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை போய் பார்த்து மனசார வழிபாடு செய்வது, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை பார்ப்பது இவங்களுடைய லைஃப்ல இவங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் குருவோடைய பார்வை மூலமாக குதூகலமாக அணிவிக்கக்கூடிய யோகம் தனுசு ராசிக்கு உண்டு. கண்டிப்பா சார். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள் மேம், இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல எதிரிகளை எகிரி அடிக்க போறாங்களா இல்லையா மேம்? தனுசு ராசி நேயர்கள் வந்து தனுசு ராசினாலே நியாயவாதிகள் தான். நியாயம் தர்மம் கரெக்ட், எல்லாருமே அப்படிதான் வாழணும், அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அதனால அவங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் உருவாயிருவாங்க. ஏன்னா யாருக்குமே உண்மையை பேசினா பிடிக்காது. நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயும் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்க. அதனால ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட இவங்க பண்ணிக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு எதிரிகள் வருவாங்க. இவங்க எதுவும் தப்பு செஞ்சிருக்கவே மாட்டாங்க, கெட்டது செய்யறதுக்கான எண்ணங்கள்லாம் 90% வராது, நல்லது சொல்லி வந்துரும்.
சோ அந்த மாதிரி வந்த எதிரிகள் கூட இப்போ நீங்க சொல்றதை கேட்கக்கூடிய காலகட்டம் இது. சோ ஒரு சோஷியல் ரெப்யூட்டேஷன், நீங்க சொல்ற வார்த்தைக்கான மதிப்பு, வாக்குக்கான வன்மை கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. அஷ்டமத்து ஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால படிப்பு விஷயத்துல கவனமா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க லெத்தாஜிக்கா இல்லாம ரியலாவே படிச்சுட்டு போய் எழுதணும். கடைசி நேரத்துல போய் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. முயற்சி வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணணும். கண்டிப்பா மேம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? இந்த குரு பயிற்சியில வந்து அஷ்டமத்து ஸ்தானத்துல குரு வர்றதுனால கெரியர் ஷிஃப்ட் இருக்கும். சோ அதை வந்து பாசிட்டிவா நம்ம பயன்படுத்திக்கணும். எப்பவுமே நம்ம ஜென்ரலாவே ஒரு புது இடத்துக்கு போனா நமக்கு வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருந்துட்டே இருக்கும். கண்டிப்பா. பட் ஆப்வியஸ்லி ஒரு புது ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்க இருக்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களோட ரோல்ஸ் எப்படி இருக்கு, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி பண்ணணும், இதெல்லாமே வந்து கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். சோ அதுல வந்து நீங்க கான்பிடன்ஸை லூஸ் பண்ணாம பாசிட்டிவா போயிடும். இவங்க வந்து இந்த ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க வேண்டிய பிளானட் வந்து கேது. சோ கேது பகவானுக்கு வந்து இவங்க வேருள்ள மரங்கள், அதாவது ரொம்ப பெரிய வேர் இருக்குல்ல, பால மரம், அரச மரம், இந்த மரங்களுக்கு நீர் பாய்ச்சிடுது. இது ஒரு பரிகாரம். அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் கேதுவ. கண்டிப்பா. சோ அதை அவங்க பண்ணலாம். மெடிடேஷன் பண்றது, நான் சொன்ன மாதிரி சித்தர்கள் சமாதிக்கு போய் மெடிடேஷன் பண்றது, கடற்கரையில உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது, ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் பரிகாரமா அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா. இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ட்ரேடிங் அதுல போய் விழுந்துடக்கூடாது. அது மட்டும் ஆமா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கவனமா இருந்ததாலே இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்ததான் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்க? ஓகே, பூராடம் எல்லா நட்சத்திரத்துக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. சோ பூராடம் வந்து பொதுவா பெண்களுக்கு உதவி புரியணும் இந்த காலகட்டத்துல. சோ யாராவது இப்ப ஹவுஸ் ஹெல்ப் இருக்காங்க, இல்ல யாருக்கா இருந்தாலும் ஒரு லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு பண்றது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிரனை வந்து இந்த காலகட்டத்துல அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சோ மகாலட்சுமி தாயார் வழிபாடு, லக்ஷ்மினாலே பெண்களே லக்ஷ்மியின் உருவம் தான். சோ அவங்களுக்கு தேவையானதை பண்றது, அவங்களுக்கு கேட்டு உதவி பண்றது, அதெல்லாம் பண்ணாலே ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். கண்டிப்பா மேம். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா இருக்கு? ஒரு சோஷியல் இமேஜ்க்காக செலவு பண்ணக்கூடாது. இப்ப சமூகத்துல நம்மள எல்லாரும் பெருமையா நினைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய பேனர் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல தவிர்த்துட்டா அனாவசியமான வாக்குவாதங்களோ இல்ல பிரச்சனைகளோ வராம இருக்கும். கண்டிப்பா. என்னன்னா சமூக கிளர்ச்சி அது உண்டாக்கும். இவங்க ஏதாவது ஒரு வாசகம் தப்பா போட்டுருவாங்க, தப்பான ஒரு விஷயங்களை பண்ணிடுவாங்க. இப்ப கூட வந்து நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 108 இடம் இருந்து மெஜாரிட்டிக்காக டிஃப்ரெண்ட் அந்த டிஎம்கே அலையன்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ இப்ப இந்த யுஎம்எல், விசிகா, இது அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்களோட கோட்பாடுகளும் இவங்க விஜய் அவர்களோடதும் இணையறது நிறைய பேத்துக்கு பிடிக்காதா இருக்கும். சோ அந்த மாதிரி இப்ப அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேனரா வச்சுட்டாங்க அப்படின்னா தேவையில்லாம அந்த கம்யூனல் ப்ராப்ளம்ஸ் வரும். சோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். சோ நான் இந்த கட்சிகளை நான் மென்ஷன் பண்ணணும்னு பண்ணல, நான் ஃபார் எக்ஸாம்பிள் புரியறதுக்காக நான் சொன்னேன். சோ இப்ப ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்றன்னு சொல்லி வந்தது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து போஸ்டர் அடிச்சு விட்டாங்கன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான பார்ட்டிஸ். அப்ப தொண்டர்களுக்குள்ள நிறைய ரைவல்ரி இருந்திருக்கும் இத்தனை வருஷமா. எத்தனை அரசியல் கொலைகளோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா இவ்வளவு வருஷத்துல. பொதுச் செயலாளர் கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் ரைவல்ரி தானே. ஒருத்தவங்க எதிரித்துவம் வந்து வருஷ கணக்கா அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. முக்கியமா அதுதான் நான் சொல்ல வரேன். பண்ணா அது வந்து அவங்க இமேஜ் கம்மி பண்ணுமே தவிர அது வந்து கூட்டாது. அதனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் வராது. தேவையில்லாத செலவும் அவமானமும் தான் தேடி கொடுக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாம தவிர்த்துக்கணும். இதுதான் வாழ்வியல் பரிகாரம். சோசியல் இமேஜ்க்காக எதுவும் தப்பான விஷயங்களை பண்ணிடக்கூடாது அடுத்தவங்க சொல்றாங்கன்னு. கண்டிப்பா மேம். உத்திராடம் நட்சத்திரம் அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? உத்திராடம் நட்சத்திரம் வந்து டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து டிராவல் பண்ணணும். இந்த வண்டி வாகனம் அந்த விஷயத்துல கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு சிறப்பான வாழ்வியல் பரிகாரம்.
ஏன்னா நிறைய பேர் வந்து வண்டியை சர்வீஸ் பண்றதே கிடையாது, ஃபர்ஸ்ட் சர்வீஸோட அவ்வளவுதான், வீட்டுலதான் இருக்கும். அது ஓடிட்டே இருக்கும். ஓகே, பட் அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். ஜோக்ஸ் பார்ட், பிகாஸ் லாங் டிராவல் அது மாதிரி எல்லாம் போகும்போது சில சிரமங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்துல இருக்கும். சோ அத வந்து அவங்க பாத்துக்கணும். கண்டிப்பா. உத்திராடம் அதே மாதிரி ஃபேம், அதாவது புகழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது மூலமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி ஒரு புகழ்ச்சி கிடைக்குது. இப்போ ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா புகழ்ச்சினா எல்லாருக்குமே வந்து சினிமா, அதுதான் பாலிடிக்ஸ், இதை தவிர்த்து இப்போ ஒரு நல்ல ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா, இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்தா அந்த ஏரியால யாரு நல்லா டியூஷன் எடுப்பாங்கன்னு கேட்டா ஒரு பேர் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பேர் கூட வரும். So it can be anything. It doesn't mean that you have to be in media or YouTube or whatever it is. அதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா மேம். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னவா இருக்கு? சோ வாழ்வியல் பரிகாரம் வந்து யாராவது இவங்களை புகழ்ந்து பேசினாங்கன்றதுக்காக இவங்க அவங்களுக்கு போய் இருக்கிறதெல்லாம் போய் கொடுத்துடக்கூடாது. சில பேர் இருப்பாங்க, அவங்கள பத்தி நல்லதா பேசினா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. பொதுவா எல்லாத்துக்கும் உதவி பண்றது கரெக்ட் தான். ஆனா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் உதவி பண்ணா ஒரு புண்ணியம் கிடைக்கும். நம்மளை பத்தி நல்லா பேசுறாங்கன்றதுக்காக அவங்க போய் அவங்க கிட்ட போய் நல்லா பழகுறதும், அவங்க ஒரு பவுண்டரி தாண்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா இப்போ அரசியல் ரீதியா ஒரு கரப்ஷன், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள இது வழிவகுக்கும். அது எக்ஸ்போஸ் ஆயிடும். சோ நல்ல நேரம் இருக்கும்போது அது எதுவுமே வந்து மறைவுலதான் இருக்கும். இல்லாதப்போ என்ன ஆகும்னா அது ஓப்பனா எக்ஸ்போஸ் ஆயிடும். சோ எந்த விஷயமுமே வந்து நீதிக்கும் நியாயத்துக்கும் எதிர்த்து பண்ணாம இருக்கிறது வந்து. சோ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டுமில்ல, இந்த வருடம் முழுக்க ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தனுசு உச்சத்தை தொடக்கூடிய நேரம் இதோ. வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே முடிவு கட்டுற மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை தொட போறாரு. லைஃப்ல எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கண்டிப்பான முறையில இருக்கும். சோ உங்களுடைய சப்போர்ட்டை தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. தனுசு ராசியோடைய அதிபதியே குரு பகவான் தாங்க. இந்த குரு பகவான் ஜூன் 1 அன்னைக்கு ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல வந்து உங்களுக்கு உச்சமாறாரு. இதுக்கு முன்னாடி 7ஆம் வீட்டுல இருந்தாரு. இப்போ 8ஆம் வீட்டுல வந்து உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க, உங்க லக்னம் என்னன்றது கூட நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த குரு பகவான் ஒருவேளை இப்ப நீங்க வந்து தனுசு ராசியில பிறக்கிறீங்க, ஆனா உங்க லக்னம் வந்து தனுசு லக்னமாவே இருக்கு. என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு குரு கொடுக்க போறாரு, என்ன மாதிரி மாற்றம்? ஏன்னா தனுசு அப்படின்றது காலச்சக்கரத்துடைய 9வது ஒரு ராசி. அந்த ராசியோட அதிபதி குரு. இது ஒரு நெருப்பு தத்துவ ராசி. ஆனா அந்த நெருப்பு தத்துவ ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் நீர் தத்துவ ராசியில தான் உச்சமாறாரு. அப்போ உங்க வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்களை கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க தான் போறீங்க. உச்சத்தை தான் தொட போறீங்க. அது எதுவா இருந்தாலுமே சரி, தொழில்ல பெரிய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து தொழில்ல மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டுவீங்க. அதுவும் நீர் சம்பந்தமான தொழில். இன்னும் தெளிவா நீங்க சொல்லணும்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றீங்க, வாட்டர் ரிலேட்டடா பிசினஸ் பண்றீங்க, லேண்ட் ரிலேட்டடா நீங்க அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் சார்ந்து நீங்க பண்றீங்க. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு டைம் பீரியடா உங்களுக்கு வந்து அமையும். முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வருடம் வந்து இந்த வருடம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, ராசி வந்து நெருப்பு, ஆனா லக்னம் வந்து நிலத்தத்துவ லக்னம். இந்த நிலத்தத்துவ லக்னத்துடைய 7ஆம் வீட்டுலதான் குரு பகவான் வந்து உச்சமாகுவாரு. 7ஆம் வீட்டுல இருந்து டைரக்டா உங்களுடைய லக்னத்தையே பாக்குறாரு. அப்ப எப்படி இருக்கும்? ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும். உங்களோட லைஃப்ல வந்து உங்களோட வாழ்க்கை துணை வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமா உங்க லைஃப்ல வந்து இருப்பாங்க. ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல தான் குரு உச்சம் இல்லையா? அவங்களோட துணை வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அவங்க துணைவியால உங்க லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் உங்களுக்கு வரும். அது கரியரா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எதை தொட்டாலுமே ஒரு வெற்றி, ஒரு ஜெயம். அவங்கள முன்னாடி நிறுத்தி நீங்க பின்னாடி இருந்து எதை வேணாலும் பண்ணுங்க, லைஃப்ல வெற்றி மட்டும்தான். அடுத்து தனுசு ராசி, ஆனா லக்னம் வந்து கும்பம்.
இந்த இடத்துல தனுசு வந்து நெருப்பு தத்துவம். இன்னொரு பக்கம் கும்பம் லக்னம் வந்து பாருங்க, அது வந்து காற்று. இப்ப நெருப்பு காற்று இருக்கக்கூடிய இந்த இடத்துல ரொம்பவே சூப்பர் தான். ஃபயர் வந்து டக்குனு இதுவாகும். ஆனா குரு பகவான் நீர் தத்துவ ராசியில வந்து உச்சமாறாரு. கடகம் வந்து நீர் தத்துவ ராசி. இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துல குரு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மிக 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 முக்கியமான மாற்றம் உங்க லைஃப்ல நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை விலக்கி வைப்பாரு. நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறாரு. உச்சத்தை தொட போறீங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த தனுசு ராசியில கும்ப லக்னத்துல பிறக்கிறவங்க உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டம் தான் அடுத்து 1 வருஷம். கவலையே வேணாம், எதை தொட்டாலுமே உங்க லைஃப்ல நல்லதா இருக்கும். அது ரிலேஷன்ஷிப்ல முக்கிய முடிவு எடுத்து திருமண உறவு வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போவீங்க. லவ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் ஒரு 1 இயர். அடுத்து தனுசு ராசி மீன லக்னம், இந்த காம்போ எப்படி இருக்கு? மீன லக்னத்தோட அதிபதி தான் குரு பகவான். அந்த குரு பகவான் தான் இப்போ உங்களுக்கு உச்சம் மாறாரு. எதுவும் எங்க 5ஆம் பாவத்துல வந்து உச்சமாறாரு. 5ஆம் பாவம் அப்படின்றது உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானம். குழந்தைங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. அவங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. வாழ்க்கையில முக்கிய முடிவுகள் வந்து நீங்க அவங்களுக்காக தான் எடுக்க போறீங்க. சோ ரொம்பவே சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. குரு பகவான் கவலையே படாதீங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நிறைய வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. என்ன ஒரு விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, 5ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பாரு. ரொம்ப டிசிப்ளினா ஆக்குவாரு, ஒழுக்கமா. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு மீனத்துலதான் சனி உட்காந்துருக்காருல்ல, லக்னத்து மேல சனி உட்காந்துருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா டிசிப்ளினா உங்களை வந்து வச்சிருப்பாரு அடுத்த ஒரு 1 இயர். அடுத்து தனுசு ராசி மேஷ லக்னம். மேஷ லக்னம் ரெண்டுமே நெருப்பு. ஒரு பக்கம் தனுசு நெருப்பு, மேஷம் நெருப்பு. எப்படி இருக்கும்? மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல குரு வந்து உச்சம். 4ஆம் பாவம் என்பது என்னது? ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில வீடா இருக்கட்டும், மனையா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், வசதியா இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனா தாய் ஸ்தானம். அம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கு, தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அடுத்து 1 இயர் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கிடைக்கும். அம்மாவோட இருக்கக்கூடிய உறவு நல்லா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். நீங்க போடுற முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய 1 வருடம், நெக்ஸ்ட் 1 வருடம். அடுத்து தனுசு ராசி நீங்க இருக்கீங்கன்னா, லக்னம் வந்து ரிஷபமா இருக்கு. ஒரு பக்கம் தனுசு நெருப்பு, ரிஷபம் ஒரு பக்கம் நிலம், இன்னொரு பக்கம் பாருங்க சம்பந்தமே இல்லாம கடகம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நீர். அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாங்குலரா இருக்குல்ல. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீடு, லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுல வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு உச்சமாகக்கூடிய தருவாயில வந்து இருக்காரு. எப்படி இருக்கு? உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் 3ஆம் இடம் சகோதரஸ்தானம். சகோதரர்களால அவங்க ஹெல்ப் கிடைக்கும். ஆனா என்னன்னா, அவங்களுடைய பேச்சை நீங்க கேட்கணுமா கேட்க வேணாமா அப்படின்றது உங்களோட தசாபுக்திகள். அதாவது இந்த இடத்துல சகோதரர்களால லாபம் இருக்கு, அவங்களால உங்களுக்கு நன்மைகள் வரும் தான். ஆனா அவங்களுடைய ஐடியாஸை நீங்க கேட்கறதும் கேட்காம போறதும் உங்களோட தசாபுக்தி தான் டிசைட் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் இருந்தா சகோதரர்களால கூட நீங்க என்ன பண்ணாலுமே அது ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, எல்லாமே நடக்கும். ஆனா சகோதரர்களால இன்னல் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு உங்க தசாபுத்தி இருந்துச்சுன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது, சப்போர்ட்டே பண்ண முடியாது. இல்ல அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. லக்னம், இப்போ உங்க லக்னம் வந்து மிதுனமா இருக்கு, ஆனா ராசி வந்து தனுசா இருக்குன்னா சூப்பரோ சூப்பர். உங்க காட்டுலதான் மழை அடுத்த 1 வருஷத்துக்கு. வாழ்க்கையில வந்து சிறகடிச்சு பறக்க போறீங்க. இதுக்கு முன்னாடி நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இனிமேதான் கஷ்டப்படும் அப்படிலாம் வராதிங்க. மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு உச்சம், ராசிக்கு 8ல வந்து குரு உச்சம். மறைமுகமான சொத்து சேர்க்கிறது, நிறைய பெரிய பெரிய ஆட்களோட உங்களுக்கு வந்து உறவு ஏற்படுறது, நிறைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாமே இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் நடக்கும். தனுசு ராசி கடக லக்னம், இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு? 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் வீட்டுல வந்து இப்போ வந்து குரு வந்து உச்சமாறாரு. ஆனா அது வந்து உங்களுக்கு கடக லக்னமா அமையுதுன்னா, இந்த இடத்துல நீங்க கவனமா பாருங்க. லக்னத்தின் மேல வந்து குரு வந்து உட்கார்றாரு. எல்லாருமே உங்களை இனிமே மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய சொல் வந்து இனிமே எடுபடும்.
நீங்க வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, ஏன்னா குருனாலே ஒரு டீச்சர் தான். ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன்ல ஆசிரியரா இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, அட்வைஸரா இருக்கீங்க, ஒரு கம்பெனில பெரிய ஒரு ரோல்ல இருக்கீங்கன்னா சூப்பர் டூப்பரான ஹிட். ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும். அடுத்து ஒரு 1 இயர் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனுசு லக்னமா இருக்கீங்க, ஆனா தனுசு ராசியா இருக்கீங்க, ஆனா லக்னம் வந்து உங்களுக்கு சிம்மமா இருக்கு, சிம்ம லக்னமா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட் ஒரு 1 இயர்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு வந்தாலே நம்ம ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா நம்ம சரியாதான் இருப்போம், ஆனா நம்ம கிட்ட பேசுறவங்க பழகுறவங்க வந்து அவங்களோட எண்ணத்துக்காகவும் நோக்கத்துக்காகவும் நம்ம கிட்ட வருவாங்க, அவங்களோட தேவைகளுக்காகவும் நம்ம கிட்ட வருவாங்க. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. யாரையுமே கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. ஏன்னா சிம்மம் வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டது எல்லாத்தையுமே கொடுத்துரும். அதனால யாரையுமே நம்பிடாது, அந்த ஒரு விஷயம். மற்றபடி உங்களோட கெரியரா இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. அடுத்து தனுசு ராசியா இருக்குன்னா, கன்னி லக்னமா இருக்குன்னா எப்படி இருக்கும்? கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் அவயோகாதிபதி தான் நான் சொல்லுவேன். பெருசா நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துல அவர் இல்ல. நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா 1 வருஷம் கழிச்சு முயற்சி பண்ணுங்க. இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்ல. கரியர்லயும் ஆஸ் யூஷுவல் நார்மலா தான் போகும், அந்த ஒரு ஹைப் எல்லாம் உங்களுக்கு இருக்காது இந்த வருடம் மட்டும். அடுத்து தனுசு ராசி, ஆனா உங்க லக்னம் வந்து துலா லக்னமா இருக்கு, எப்படி இருக்கும்? துலா லக்னத்துக்கு இப்ப வந்து 10ஆம் இடத்துல வந்து சனி வந்து அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி தனுசு ராசி குரு பகவான் தான் 10க்கு வந்திருக்காரு, ராசிநாதனே வந்து 10க்கு வந்திருக்காரு. யார என்னங்க பதவி உயர்வு தாங்க, அதை தாண்டி வேற எதுவுமே இப்ப நான் சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு. அடுத்து தனுசு ராசி, ஆனா லக்னம் வந்து உங்களுக்கு விருட்சகமா இருக்கு, எப்படி இருக்கும்? விருட்சகம் அப்படின்றது தனுசு ராசிக்கு 12ஆம் வீடு, விரைய வீடு இல்ல. சோ விரை வீடா இருக்கும்போது நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே வரும் அடுத்து 1 வருஷத்துக்கு. வயதானவங்க 40ல இருந்து 60 வயசுல இருக்கவங்க உங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் பராமரிக்கிற டைம் பீரியடு. மற்றபடி கரியரு, ரிலேஷன்ஷிப் இதுல எல்லாத்துலயுமே வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எது எது யார் யாருக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வருவீங்க. பட் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். மொத்தத்துல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல வந்து கொடுக்க போறாரு. அது நல்லதே நடக்கதான் போகுது. விருச்சக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா உங்களோட டீடைல்ஸ் நீங்க அனுப்பி வச்சு உங்களுக்கான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.